லைவ்ல வந்து பயங்கரமான ஒரு ஒரு விமர்சனம் வந்து போயிட்டு இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சௌந்தர்யா, ஜாக்லின், சௌந்தர்யா, பவித்ரா, தர்சிகா இவங்க 3 பேருமே வந்து பேசியிருக்காங்க. நம்ம ஒரு எப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்துட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. யாருன்னா சௌந்தர்யா முத்துட்ட கேட்கறாங்க, நீங்க வந்துட்டு நீங்க முத்துக்குமார் தான் வந்துட்டு பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க வந்துட்டு கேம் வந்துட்டு எப்படின்னா நீங்க வந்துட்டு எல்லாமே நல்லவங்களா இருக்க மாதிரி நடிக்கிறீங்களா, இல்ல இப்ப பேசும்போது நடிக்கிறீங்களா, இல்ல வந்துட்டு ஒரு எப்படின்னா உண்மையா பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க. நான் எப்பயுமே வந்து உண்மையா தான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரூ தான் சொல்றாங்க. எப்படின்னா உண்மையா பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க. ட்ரூ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே ஒரு 3 கேள்வி எப்படின்னா முத்துக்குமார் நான் உங்கள்ட்ட ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்கறேன், அது ஒரு 3 கேள்வி கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நார்மலா வந்துட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இதுல என்ன சண்டை வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாச்சனாவுக்கும் பவித்ராவுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை வருது. என்னன்னு பாக்குறோம்னா, நம்ம சேனல் புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வீடியோ ஒரு 20 பேர் பாக்குறாங்க, அந்த 20 பேர் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா இன்னும் எனக்கு ஒரு 10 பேருக்கு ரீச் ஆகும் நான் நம்புறேன். இது வந்துட்டு செம்மையா வந்துட்டு போயிட்டு இருக்கு. இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு முத்துக்குமார் வந்துட்டு அந்த இடத்துல வந்து உட்காரும் போது வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஃபைனல் இது தர்ஷிகா ஒரு கேள்வி கேட்கறாங்க, நீங்க யாரு ஃபைனல் போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அது சொல்லும் போது வந்துட்டு ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஜாக்லின் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு போகும்போது சௌந்தர்யா நீங்க தான் என் கெஸ்ட்ல வந்து ஃபைனலிஸ்டா டாப் ஃபைனலிஸ்டா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தர்யா அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம முத்துக்குமார் சொல்றாரு. எப்படின்னா நீங்களும் சௌந்தர்யா நீங்களும் தான் டாப் 5ல இருக்கீங்க என் கெஸ்ட் படி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க முத்துக்குமாரன். சொல்லும் போது வந்துட்டு சாச்சனா என்ன பண்றாங்கன்னா, இது வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு நம்ம முத்துக்குமாருக்கும் பவித்ரா கொஞ்சம் கூட ஆகல. அதனால வந்துட்டு அவங்க சொல்றதெல்லாம் வந்து இப்ப நான் உண்மையா இருக்கேன்னு சொன்னா நான் உண்மையா இருக்கேன்னு நம்ம முத்துக்குமார் சொன்னா இல்ல பொய்யா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ்ல வந்துட்டு நம்ம பவித்ரா வந்துட்டு பேசியிருந்தாங்க. அங்க ஆப்போசிட்ல அவங்க ஒண்ணு சொன்னா இங்க ஒண்ணு சொல்றது, இங்க ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு சொல்றது. எப்படின்னா உண்மையா இருக்கீங்களான்னு கேட்டா இவங்க பொய்யாதான் இருக்காங்க, ஆனா முத்துக்குமார் சொல்ற உண்மையா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரு சொல்றாரு. ஏன்னா அவங்க 2 பேருமே காலையில வந்து அந்த கூமூட்டை மேட்டர் ஒண்ணு போச்சு, அது மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமான வந்து காலையிலே வந்து பவித்ராவுக்கும் நம்ம முத்துக்குமாருக்கு பயங்கரமான ஒரு சண்டை போயிட்டு இருந்துச்சு. அதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதையும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன், மறக்காம செக் பண்ணி போய் பாருங்க. அதுல வந்து பயங்கரமா வந்துட்டு இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபைனலிஸ்டா வந்து நம்ம ஜாக்லின், சௌந்தர்யா அப்படின்னு சொன்னதுக்கு இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, இவங்க சாச்சனா என்ன பண்ணாங்க, எனக்கு ஜாக்லின் வந்து ஃபைனலிஸ்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ட் சௌந்தர்யா வந்துட்டு எனக்கு ஃபைனலிஸ்டா தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சாச்சனா வந்து சொல்றாங்க. ஓகேங்களா சார், இதுக்கு பவித்ரா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எதுக்கு ஜட்ஜ் பண்றீங்க, நீங்க வந்துட்டு ஜட்ஜ் பண்றதே தப்பு. எப்படி ஒருத்தவங்க தகுதி வந்துட்டு நீங்க சொல்லலாம், ஒருத்தவங்க தகுதி இருக்குது ஒருத்தவங்க தகுதி இல்ல, ஒருத்தவங்க தகுதி இருக்குது அப்படிங்கறத எப்படி நீங்க சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம பவித்ரா வந்துட்டு கேட்கறாங்க. இது தகுதி இல்லக்கா, ஒவ்வொருத்தங்க பெர்ஸ்பெக்டிவ், ஒவ்வொருத்தங்க இப்படிலாம் இருப்பாங்க, ஒவ்வொருத்தங்க ஒரு கெஸ் தாங்க. இது வந்து உள்ள இருக்கும்போது வந்து எல்லாருமே ஒரு ஃபைனலிஸ்ட் தான், ஆனா வெளியில இருந்து பாக்குறேன் நான், வெளியில இருந்து பார்க்கும்போது வந்துட்டு என்ன நடக்குதுன்னா இவங்க யாரு ஃபைனலிஸ்டா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு தோணுனதுக்காக நான் சொல்றேன், எல்லாத்துக்குமே அது தோணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. இது வந்துட்டு எனக்கெல்லாம் ஒண்ணும் தோணல அப்படிங்கிற மாதிரி வந்து பவித்ரா ஒண்ணு சொல்ல, தர்ஷிகா எனக்கும் தோணல அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்ல, சௌந்தர்யாவும் எனக்கெல்லாம் அதெல்லாம் நான் யோசிக்க கூட இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒண்ணு சொல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அண்ட் தர்ஷிகா ஒரு மேட்டர் சொல்றாங்க, என்னன்னா ஆல்ரெடி வந்து முத்துக்குமார் வந்துட்டு என்கிட்ட நீ ஃபைனலிஸ்ட்ல இருப்ப அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றதை வந்துட்டு என்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முத்துக்குமார் வந்துட்டு சொன்னதை வந்துட்டு தர்ஷிகா வந்துட்டு நம்ம சௌந்தர்யாட்ட சொன்னாங்க. அண்ட் இதுல வந்து சாச்சனாக்கும் பவித்ராவுக்கும் பயங்கரமான ஒரு மோதல் வந்து உருவாது. நீங்க வந்துட்டு கெஸ் பண்ணலன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாதுக்கா, நான் என் கெஸ்ஸை தான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க சொல்றாங்க. கெஸ்ஸே பண்ணக்கூடாது, கெஸ் வந்துட்டு எப்படி நீங்க அடுத்தவங்க தகுதியை நீங்க வந்துட்டு சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் வந்து கேட்டு செம்மையா மோதிக்கிறது வந்துட்டு லைவ்ல வந்து பார்க்க முடிஞ்சு. அண்ட் இந்த பவித்ரா வந்து காலையில இருந்து ஒரு பேக் ஃபயர் கொடுத்துட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு